மழை வெள்ளத்தில் நாயனார் ஒரு விசித்திர பயணத்தை தொடங்குகிறார். இளையான்குடி மாற நாயனார் சிவனடியார்தம் தொண்டில் திளைத்தவர். ஆனால் கொடிய பஞ்சமும் பெருமழையும் அவர் செல்வத்தை வாரிச் சுருட்டி வாட்டியது. ஒரு நள்ளிரவில் இடி மின்னலுடன் கூடிய பெருமழை. அந்நேரத்தில் பசியால் தளர்ந்த ஓர் சிவனடியார் நாயனார் இல்லம் நாடி வந்தார். வந்த அடியாரை வரவேற்ற நாயனார், அமுது செய்ய ஏதுமில்லை என நம் மனம் உருக, அவரது மனைவி சமீபத்தில் விதைத்த நெல்லை வயலிலிருந்து தோண்டி எடுத்து அதனை கொண்டு அமுது செய்யலாம் என யோசனை கூறினார். முளைக்காத நெல்லை தோண்டி எடுப்பது சாத்தியமா? நாயனார் தயங்கவில்லை. மனைவியின் துணையோடு மழை வெள்ளம் சூழ்ந்த வயலுக்குள் இறங்கினார். இடுப்பளவு சேற்றில் இடி மின்னல் ஒளியில் விதைக்கப்பட்ட நெல்லை தேடி தேடி மண்ணை தோண்டி எடுக்கத் தொடங்கினார். இது சாதாரணமான செயல் அல்ல, பக்தியின் உச்சம். தோண்டி எடுத்த நெல்லை வீட்டுக்கு கொண்டு வந்து விறகு இல்லாததால் வீட்டின் மரச்சட்டங்களை உடைத்து அடுப்பெரித்து கஞ்சி சமைத்து அடியாருக்கு படைத்தார். உணவு உண்ட அடியார் உடனடியாக சிவபெருமான் உருவம் கொண்டு நாயனாருக்கு முக்தி அருளினார். மழை வெள்ளத்தில் அடியாரின் பசிக்காக தான் விதைத்த முளைக்காத நெல்லையும் தோண்டி தந்த நாயனாரின் ஈகத்தையும் பக்தியையும் போற்றாதவர் யார்? சிவனின் அருள் உங்களை எங்கு அழைத்துச் செல்லும்? அடுத்த காணொளியில் கண்டுபிடிக்க வாருங்கள்.